نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்து குத்பாவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவியிருக்கிறானோ அவற்றை எம்முடைய வாழ்வில் முடிந்த வரைக்கும் எடுத்து நடப்பதன் மூலமும் இவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் உள்ளும் புறமும் ஒன்றாக எம்மை தக்குவா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருந்தோம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென தன்னுடைய இரண்டு கைகளையும் நெத்தியிலே சாய்த்தவர்களாக இருந்து கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய முடங்கையை தொடையில் வைத்து குத்தி தன்னுடைய இரண்டு கைகளுக்குள்ளும் தன்னுடைய நெத்தியை அழுத்தி குனிந்தவர்களாக சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி மா உன்ஸில மினத் தஷ்தீத், மீண்டும் ஒரு முறை சுப்ஹானல்லாஹ் என்று மா உன்ஸில மினத் தஷ்தீத், என்ன ஒரு கஷ்டம், என்ன ஒரு சோதனை, என்ன ஒரு அழிவு என்கின்ற கருத்தின் அடிப்படையில் மா உன்ஸில மினத் தஷ்தீத் என்று சொன்னார்கள். சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருந்த சந்தர்ப்பம், திடீரென தன்னுடைய முகத்துக்குள் நெத்தியை புகுத்தியவர்களாக குனிந்து கொண்டு ஏதோ ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்ததை போன்றும், வாழ்க்கையில் சொல்ல முடியாத ஒரு துயரம் நடந்ததை போன்றும் தன்னுடைய கைகளுக்குள் நெத்தியை புதைத்தவர்களாக சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டதை போன்றும், ஏதோ ஒன்று நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதை போன்றும் இப்படி செய்கிறார்களே என்று எங்களுக்கு ஒரு வகையான டென்ஷன் ஆகிவிட்டது.
திடீரென்று அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டார்கள். ஆனால் இன்று அப்படி செய்தார்கள். ஃபஸகத்னா, நாங்கள் பேசிக் கொண்டிருந்த எல்லோரும் அமைதியாகிவிட்டோம். பொதுவாக நாம் ஒரு தலைவரோடு அல்லது மிக முக்கியமான ஒருவரோடு நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீரென்று ஒருவர் ஏதோ ஒரு தலைவலி வந்ததை போன்றும் அல்லது ஏதோ ஒன்று நடந்ததை போன்றும் கைகளுக்குள் முகத்தை புதைத்து சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி ஏதோ ஒன்று நடந்ததை போன்று பேசுகிறாரே என்றால் பெரும்பாலும் எல்லோரும் அமைதியாகிவிடுவோம். அதே போன்றுதான் நாங்களும் அமைதியானோம். ஹத்தா இதா கானல் கத், நாங்கள் யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாறாக பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் இப்படி செய்தீர்களே, என்ன நடந்தது? ஏதாவது ஒரு சோதனை அல்லது தலைவலி ஏதோ ஒன்று நடந்து விட்டதோ என்று வளமையாக சஹாபாக்கள் கேட்பார்கள். ஆனால் நாங்கள் எதுவுமே கேட்கவில்லை. ஏனென்றால் அவ்வளவு டென்ஷனோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததை போன்றும் கடுமையான வேதனையை போன்றும் ஏதோ ஒன்று நாங்கள் உணர்ந்தோம். கடும் வேதனை பயங்கரமாக இருந்தால் நாங்கள் கேட்க மாட்டோம். பொதுவாக மனிதனுடைய இயல்புதான். கடுமையான வேதனை இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் வரை நாங்கள் விட்டு தான் என்னன்னு கேட்போம். அதே போன்று அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எதுவுமே பேசவில்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. கேட்கக்கூடிய மனோநிலையில் நாங்களும் இல்லை. அதை கேட்டால் சொல்லுவார்களா என்ற மனோநிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல்லை. ஹத்தா இதா கானல் கத், அடுத்த நாள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர் சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுல்னா மத் தஸ்ஜீது அல்லதி நுஸில் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நேற்று ஏதோ ஒன்று நடந்து விட்டதை போன்று சொன்னீர்களே, அது என்ன என்று கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன். என்னுடைய உயிர் எவனுடைய கையிலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன். லவ் குத்தில ரஜுலுன் ஃபீ ஸபீலில்லாஹ், உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து ஷஹீதாகி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்து அதில் அவர் மரணித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு, அல்லது அவர் மரணித்து பின்னர் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மீண்டும் அவருக்கு உயிரை கொடுத்து மீண்டும் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மீண்டும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து இறக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து இறந்தால் அவர் சுவர்க்கவாதி. அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் உங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து இறக்கிறீர்கள், மீண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு உயிரை தந்து மீண்டும் ஒரு முறை இறக்கிறீர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து. அப்படி என்றால் 2 முறை இறக்கிறீர்கள். மீண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு உயிரை தருகிறான், மீண்டும் இந்த உலகத்திலே வாழ்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து 3வது முறை அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து மரணிக்கிறீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு முறை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து மரணித்தால் சுவர்க்கம். இப்போது உங்களில் ஒருவர், அங்கிருந்த சஹாபாக்கள், நானும் நீங்களும், நம்மை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் 3 முறை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து மரணிக்கிறார். வ அலைஹி தைனுன், அவர் சுவர்க்கம் தான் போவார். வ அலைஹி தைன், ஆனால் அவர் உலகத்திலே வாழுகின்ற போது ஒருவரிடத்தில் கடன் வாங்கி ஒரு சிறிய தொகை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் 3 முறை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து அவர் மரணிக்கிறார். மா தஹலல் ஜன்னah, மா தஹலல் ஜன்னah, அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார்.
ஹத்தா யுக்லா அன்ஹு தைன் அவ் ஹத்தா யக்லிய தைனஹு. அவருடைய அந்த ஒரு சிறிய தொகை கடனை திருப்ப கொடுக்கும் வரை அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். 3 முறை ஜிஹாத் செய்து மரணித்தவர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஜிஹாத் செய்த ஒருவர் ஒரு கடனால் சுவர்க்கம் போக மாட்டார் என்றால் தலைக்கு மேல் கடனை வைத்துக் கொண்டு அடைக்க முடியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய நிலை என்ன? இந்த இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒருவர் தூக்கம் வராது, நிம்மதி போய்த்திரு. 3 முறை ஜிஹாத் செய்த ஒருத்தருக்கு சொர்க்கம் இல்லை. இன்றைக்கு எல்லாருமே கடனாளிகள். மன உளைச்சல். என்ன மன உளைச்சல்? கடனை எப்படி கொடுக்கிறன்ற மன உளைச்சல் இல்லை, கடனை கொடுத்தவனுக்கு மன உளைச்சல். எப்படி வாங்குறது? கடன்காரன் வாரான், அவனை சந்திக்க இயலாத மன உளைச்சல். கொடுக்கணும் என்ற உணர்வு இல்லை. எல்லாருமே கடனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடன் என்னத்துக்கு பட்ட என்று கேட்டா அவருக்கே தெரியும் என்னத்துக்கு பட்ட. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடன். இன்றைக்கு அப்படி நடந்து கடன் வாங்கி வாங்கி போன் வாங்குறதுக்கும் கடன் தான், வீட்டு ஆடம்பரமான ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கும் கடன் தான். இந்த நலஞ்சனாக்கி கூதல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடன் வாங்கி ஒருத்தன்ட்ட ஏச்சுப்பட்டு அதுக்கு பிறகு அந்த ரோஷம் பீத்திரும். அதுக்கு பிறகு கடன் வாங்குற ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் வந்து ஏசுறது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா கடனை கேட்டா கௌரவ பிரச்சனை வரும். கடனை வாங்கிறவன் கடனை கேட்டா கௌரவ பிரச்சனை மட்டும் வரும். அவ்வளவு கடன் சுமைகளால் எல்லோரும் வாழ்றோம். இஸ்லாம் அழகான ஒரு மார்க்கம். கடன் கொடுக்கல் வாங்கல அனுமதிச்சிருக்கிறது. அது ஒரு சகோதரத்துவ உணர்வு. ஒரு சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனோநிலை, கஷ்டப்படக்கூடியவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனோநிலை, அதை வளர்க்க வேண்டும். ஒருவனுக்கு வர கஷ்டத்தை அடுத்த சகோதரன் அடைக்க வேண்டும். இதற்குத்தான் இஸ்லாம் கடனை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இன்று கடன் கொடுக்கிறார்கள் இருக்கிறவங்க கூட கடன் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஏனண்டா அவ்வளவு பிரச்சனை. எல்லோரும் கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கடன் பயங்கரமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் இந்த கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அது எவ்வளவு டேஞ்சர் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜனாசா ஒன்று தொழுவிப்பதற்காக போகிறார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவிக்க வந்தால் கேட்பார்கள், இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா என்று கேட்பார்கள். ஆம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அடைப்பதற்கு யாராவது பொறுப்பேற்கிறீர்களா என்று கேட்பார்கள். யாராவது பொறுப்பெடுத்தால் அவருக்கு தொழுவிப்பார்கள். யாரும் பொறுப்பெடுக்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் பொறுப்பெடுப்பார்கள். அவர்களிடத்தில் இல்லாத நேரத்தில் யாரும் பொறுப்பெடுக்கவில்லை என்றால் உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு போய்விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மாட்டார்கள். ஒரு முறை இப்படித்தான் ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அவர் 2 தீனார், 2 கோடி அல்ல, 2 கோடி கடன் வாங்கிட்டு சும்மா இருக்கிற மாதிரி இல்லை, 2 லட்சமும் இல்லை, 2 தீனார் ஒருவருக்கு கடன் கொடுக்கணும். கேட்டாங்க, யாராவது பொறுப்பெடுக்கிறீங்களா? அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லதான் நான் பொறுப்பெடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் தொழுவிச்சிட்டாங்க. ஜனாசாவும் அடக்கியாச்சு. அடுத்த ஆண்டு அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க,
கடனை கொடுத்துட்டீங்களான்னு கேட்டான். அந்த மௌத்தாயி ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டவர் கடனை கொடுத்துட்டீங்களான்னு கேட்டான். ஆமியா ரசூலுல்லாஹ் இப்பதான் கொடுத்துட்டு வாரேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன் பரதத் அலைஹி ஜில்து, அல் ஆன பரதத் அலைஹி ஜில்து. நேற்று அடக்கம் செய்யப்பட்டவருடைய தோல், நேற்று அடக்கம் செய்யப்பட்டவருடைய தோல் இப்போதுதான் கூலாகிறது என்று சொன்னார். அவ்வளவு நரகத்துடைய அந்த நெருப்புடைய வேதனை, நரகத்துடைய சூடு அவருக்கு அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது, இப்போதுதான் அது கூலாகிறது என்று சொன்னார்கள். எத்தனை பேர் கடனோடு மரணித்து விட்டார்கள்? கபரில் அவர்களுடைய நிலை என்ன? ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு நம்ம 50 ரூபா கொடுக்கணும். கடைக்காரர் சொல்லுவார், 50 ரூபா சில்லர் இல்லையான்னு கேட்பார். 1050 ரூபா கணக்கு வருது. 1000 ரூபா எடுத்து கொடுத்துருவோம், 50 ரூபா இல்லை. இன்னும் ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுப்போம். அவர் சொல்லுவார், பிரச்சனை இல்லை, கொண்டு போவாங்க, நாளைக்கு கொண்டு வந்தாங்கன்னுவார். சரி, நாளைக்கு கொண்டு வந்தாங்க, நாமளும் வந்துடுவோம், மறந்துடும். அந்த 50 ரூபா அந்த கவருக்குள்ள வரும். அது கடன். 2 தீனார். அந்த 2 தீனாருக்கு கபருக்குள்ள நரக நெருப்பு திறக்கப்பட்டு நரகத்திலிருந்து அந்த 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 நரக நெருப்புடைய வெக்கை அவருக்கு அடிச்சிட்டு இருக்குது என்று சொன்னால் 2 தீனாருக்கு இந்த சின்ன சின்ன கடன் எல்லாம் இந்த கடன் தான். எவ்வளவு பேர் மரணிச்சுட்டாங்க, எவ்வளவு பேர் கடனோட போய்த்தாங்க. நினைச்சு பாருங்க, அந்த என்ன நேரம் கபரில் என்ன எப்படி இருக்குமா அவங்களோட நிலைப்பாரு. அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், நஃப்சுல் முஃமின் முஅல்லகத்துன் பிதைனி ஹத்தா யுக்லா அன். நஃப்சுல் முஃமின், ஒரு முஃமினுடைய உயிர், முஅல்லகத்துன் பிதைனி, அவருடைய கடனோடு ஜாயிண்ட் ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஹத்தா யுக்லா அன்ஹு, அவனுடைய கடன் கொடுக்கும் வரையும் அவனுடைய நஃப்ஸ், அவனுடைய உயிர் கடனோடு ஜாயின் பண்ணப்பட்டுத்தான் இருக்கும். கடன் கிளியர் ஆனாதான் அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம். கடன் பயங்கரமா இருக்கு. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், லா யுஸல்லி அலா மன் மாத வ அலைஹி தைனுன் ஹத்தா யதகஃபல அன்ஹு பிஸதாதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்தார். ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் அரஐத இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ் அதுகஃபர் அன்னி ஹதாயா. யா ரசூலல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு போறேன், இந்த ஜிஹாதுக்கு போய் நான் மரணிச்சிட்டேன் என்று சொன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நான் சொர்க்கவாதியாகி வந்தானே என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கால நஅம், ஆம் என்று சொன்னார்கள். சொல்லி முடித்து விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினார். முஹம்மதே, அப்படி சொல்லி விடாதே என்று போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல தைன், கடனை தவிர என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு அந்த மனுஷனை கூப்பிட்டு சொன்னார்கள், இல்ல தைன், கடனை தவிர என்று சொன்னார். என்ன, அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டான், கடன் இருந்துச்சு அவருக்கு. ஃபபகர் ரஜுல், அவருக்கு அழுக வந்துச்சு. கடன் இருக்கு என்கிட்ட, ஆனா நான் ஜிஹாதுக்கு போறதுக்கு ரெடி, எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஆனா இந்த கடன் மன்னிக்கப்படாதே. வகால யா ரசூலல்லாஹ் அலைய தைனுன், யா ரசூலல்லாஹ் என்கிட்ட கடன் இருக்கே, என்ன செய்ய? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஜிஹாதுக்கு போய் அந்த ஜிஹாத் செஞ்சு மௌத்தாயிட்டான்னு வச்சுக்க, சொர்க்கம் கிடைக்கும். ஆனா இந்த கடன் இருக்கிறதால நீ சொர்க்கம் போக மாட்டாய். அதனால நீ விரும்பினா ஜிஹாதுக்கு போ, இல்லாட்டி ஜிஹாதுக்கு போகாம முதல் கடனை கொடு, அதுக்கு பிறகு ஜிஹாதுக்கு போ. மௌத்தானா உன்னை தடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப நீ ஜிஹாதுக்கு போய் மௌத்தானா சொர்க்கத்தை போற தடுக்கிறதுக்கு இந்த கடன் இருக்கு. நம்ம எத்தனை பேருக்கு இப்ப பயம் வருது,
எத்தனை பேருக்கு டென்ஷன் வருகிறது, எத்தனை பேருக்கு திடீர்னு மரணம் வருகிறது. திடீரென மௌத்தா போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திடீரென்று மரணம் வருகிறது. இந்த மரணம் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு வந்துட்டு என்று சொன்னால் இந்த கடனுக்கு பொறுப்பு யார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே எல்லாருமே நிறைய பேர் கடன், நிறைய பேர் பிரச்சனை. இந்த கடனிலிருந்து நம்ம விடுபடணும். கடனிலிருந்து விடுபடணும். சொர்க்கத்துக்கு போக முடியாது, நான் கடனோடு இருக்கிறேன், எப்படி இந்த கடனை இல்லாமலாக்குவது, கடனை குறைப்பது என்று ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பித்தால், அல்லாஹ்வோடு நெருங்கினால் நிச்சயமா அந்த கடன் தொல்லையிலிருந்து நம்மளை நாம் பாதுகாக்கலாம். அதுக்கு சில மிக முக்கியமான வழிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதாமல் சலாம் கொடுத்ததே கிடையாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையை ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபர் வேதனை இல்லை, ஆனா கேட்பாங்க. என்ன அவ்வளவு பயங்கரமானது. நம்மள்ட்ட இல்லாட்டியும், நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லாட்டியும் ஒரு பிரச்சனையுடைய வலிமை தெரிஞ்சு அதுல கவனமா இருக்கும். நம்மளுக்கு சுகர் இருக்காம இருக்கும், சுகர் இல்ல, அல்லது வேறொரு பயங்கரமான வருத்தங்கள் இல்ல, கிட்னி ஃபெயிலியர் இல்ல, கேன்சர் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனா அதனால பாதிக்கப்பட்ட ஒருவர் படுற வேதனையை நாம சரியா ஃபீல் பண்ணினா அந்த வருத்தம் வராம கவனமா இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையை பத்தி பயங்கரமா அவர்களுக்கு தெரியும், அவங்க ஃபீல் பண்ணினாங்க. நாம பயான் கேட்டுட்டு போற மாதிரி இல்ல, அதை ஃபீல் பண்ணி கபருடைய வேதனை பத்தி சொல்லக்குள்ள அவங்களுக்கு அந்த வேதனை வார மாதிரி உணர்ந்தாங்க. அதனால ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்கள் கபரு வேதனைக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஆனா அவங்களுக்கு கபரு வேதனை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தித் தஜ்ஜால் வ அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரம். எல்லா தொழுகையிலையும் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னே இந்த துஆ கேட்பாங்க. நம்ம எத்தனை பேர் பாடமாக்கி இருக்கிறோம்? ஆனா கடன் இருக்கு, கடனை கொடுக்கறதுக்காக வட்டிக்கு போறோம். கடன் பிரச்சனை, கடன் வாங்கிட்டோம் கொடுக்கல, 4 பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம் தரல, வேற வழி இல்லை, வட்டிக்கு போறோம். பேங்க்ல போய் லோன் எடுக்கிறோம், ஓடி ஆக்குறோம், என்னென்னமோ எல்லாம் செய்யறோம். வட்டிக்காரனும் பேங்காரனும் எப்படியாவது நம்மளை கடனாளி ஆக்கணும் என்றே குறியாரிக்கிறான், அதுக்காகவே ஓடித்துறான். நம்மளை கடனாளி ஆக்குறதுக்கு அவனுக்கு ஆக்கள் போட்டு வச்சிருக்கிறான், கடனாளி ஆக்குறான். அப்ப டபுள் பாவம். ஏற்கனவே கடன் கொடுத்துட்டு வாங்கிட்டு கொடுக்கல, இது ஒரு பாவம், இது ஒரு அநியாயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்லுல் கனி ஸுல்முன், கடனை வாங்கிட்டு உரிய நேரத்தில் காரணமும் சொல்லாம கொடுக்காம இருக்கிறது அநியாயம், இது ஒரு பாவம். அந்த பாவத்தை அடைக்கிறதுக்காக இன்னொரு பாவம் வட்டி, தாயோடு விபச்சாரம் செய்வதை போல். பாவத்துக்கு மேல பாவம் செய்யறோம். ஆனா இஸ்லாம் சொல்லுது வழி, மார்க்கம் சொல்லுது வழி. நீ முயற்சி செய், கடனை கொடுக்கிற எண்ணம் வை, கடனை கொடுக்கணும் என்ற ஆசை வை. திரும்ப திரும்ப கடனை வாங்காதே, திரும்ப திரும்ப கடன் படாதே, தேவையில்லாத விஷயத்தை கடன் படாதே, கல்யாணத்தை ஆடம்பரமா செய்யணும்ன்றதுக்காக கடன் படாதே, 1500 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக கடன் படாதே, ஊருக்காக கடன் படாதே. ஒரு சுய கட்டுப்பாட்டை கொண்டு வா உன்னிடத்தில். என்னுடைய விரலுக்கேற்ற அளவுதான் நான் வீங்குவேன் என்பதை உன்னுடைய தாரக மந்திரமாக கொள். ஊருக்காக திருமணம் முடிப்பதும், ஊருக்காக வாழ்வதும், ஊருக்காக ஊடு கட்டுவதும், இது சொந்த காசுல கட்டினா பரவாயில்லை, கடன் வாங்கி. இப்படித்தான் நிறைய பேருக்கு கடன். கடனுக்கு மேல கடன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை
அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அபூ உமாமா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல் ஒரு மூலையில் குந்தி கவலையோடு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அபா உமாமா, மாலி அராக ஹஸீனன் ஃபி கைரி வக்தி ஸலாத். அபூ உமாமாவே, இது தொழுற டைம் இல்ல, ஏன் பள்ளிவாசலுக்கு வந்து கவலையோடு குந்திட்டு இருக்கிறீங்க ஓரத்திலேன்னு கேட்டாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லஸிமத்னி ஹம்முன் வ துயூனுன் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ், ரொம்ப கவலையா இருக்கு, கடன் வாங்கிட்டேன், கொஞ்சம் கூடிட்டு கடன், ஒரே டென்ஷனா இருக்கு, என்ன செய்யறேன்னு விளங்கல்ல, அதான் பள்ளிவாசலுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உஅல்லிமுக பிகலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகள் சொல்லித்தாரேன், அந்த வார்த்தைகளை நீ மனநிமிட்டு ஓதிக்கொள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உன்னை கடனிலிருந்து உன்னை காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால் வ அஊது பிக, யா அல்லாஹ், உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன், மின் கலபத்தித் தைன், கடன் ஓவரா பேசுறாங்க, கடன் வாங்காம வாழ முடியாது, கடன் என்ன என்ற லிமிட்டை தாண்டி நான் கடன் வாங்கிட கூடாது, அந்த லிமிட்டை தாண்டி கடனாளியாகி யோசனை பிடிச்சி டிப்ரெஷன் ஆகி அந்த நிலைக்கு என்ன ஆக்கிறாதே என்று அல்லாஹ்விடத்தில் நீ துஆ செய். அல்லாஹ் அந்த கடனிலிருந்து உன்னை பாதுகாப்பான். ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். அத்ஹபல்லாஹு அன்னி அல்ஹுமூம், எனக்கு இருந்த அந்த டிப்ரெஷன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாம் ஆக்கிட்டான். நான் இப்ப ஸ்ட்ரெஸ் இல்ல, ரிலாக்ஸா இருக்கிறேன். வகலா அன்னி தைனி, அல்லாஹ் ஏதோ ஒரு ரூட்டில் இந்த கடன் இல்லாமல் ஆக்கிட்டான், சந்தோஷம் இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் சொன்னான். கடனோட கஷ்டப்படுறவர்கள் வட்டிக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, இந்த துவாவை பாடமாகிறதுக்கு டைம் இருக்காது. நம்பிக்கையோட அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான்ற உணர்வோட, கடனை கொடுத்து முடிக்கணும் என்ற உணர்வோட இந்த துவாவை பாடமாக்கி ஓதினோம்னா நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிலிருந்து எங்களை காப்பாற்றுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை ஒருவர் வந்தார், அவர் ஒரு அடிமை, அவர் அவருடைய எஜமானோடு உடன்படிக்கை செய்திருந்தார். என்னண்டா, ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவரிடத்தில் நான் விடுதலை வாங்கிடுவேன், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறேன்டா எஜமானுக்கு காசு கொடுக்கணும், அப்படி நான் காசு தருவேன் என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தார் அவர். ஆனா உரிய டேட் வந்துட்டு கொடுக்கறதுக்கு காசு இல்லை. இப்ப வாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஅல்லிமுக பிகலிமாத்தின், நான் ஒரு சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத்தருகிறேன், அதை நீ ஓதினால் வலவ் கான தைனுக மிஸ்ல ஜபல் ஸைரின், ஒரு ஜபல் ஸைர், உஹது மலை மாதிரி, அந்த அவ்வளவு பெரிய அளவில் உனக்கு கடன் இருந்தாலும் அந்த கடனில் இருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக், யா அல்லாஹ், இந்த கடனை தீர்க்கிறதுக்காக நான் ஹராத்தில் போய்விடக்கூடாது, வட்டிக்கு போய்விடக்கூடாது, பேங்குக்கு போய் லோன் எடுத்து இந்த கடன் அடைக்கிற நிலைக்கு நான் போய்விடக்கூடாது. வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக், யா அல்லாஹ், நீ உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய கொடுத்திருக்கிறாய், அதிலிருந்து எனக்கு தா, இன்னொருவர்கிட்ட போய் கையேந்தக்கூடிய ஒரு நீ மனோநிலையை எனக்கு வச்சிராதே, இதை அடிக்கடி ஓது உனக்கு சரியாயிரும்னு சொன்னான்.
சின்ன சின்ன துஆக்கள் தான். ஆனால் நம்ம பாடமாக்கிறதுக்கு ரெடி இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லோரும் பெரும்பாலான கடனோடு வாழ முடியாது, கடன் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் கடன் மேலிடக்கூடாது, அந்த கடனை கொடுக்க வேண்டும் என்ற மனோநிலை இருக்க வேண்டும், இஹ்லாஸான எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு இருந்தோம் என்று சொன்னால், இந்த துஆக்களை பாடமாக்குவோமாக இருந்தால், கடனிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயமாக எங்களை பாதுகாப்பான் என்கின்ற ஒரு உண்மையை இந்த சம்பவங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இதெல்லாம் செய்யாம மீண்டும் மீண்டும் வட்டிக்கு போய் இன்னும் கடனாளியாகி மௌத்தா பேத்தம் என்று சொன்னா, 3 தரம் ஜிஹாத் செஞ்சுட்டு மௌத்தானாலும் சொர்க்கம் போக முடியாது. அதற்கு இந்த கடன் தடையாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொண்டு இந்த துஆக்களை பாடமாக்கி கடன் கொடுத்தவர்களும் வாங்கியவர்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக கடன் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. ஆனால் கடன் எங்களுடைய லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. கடனிலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால், முதலாவது என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு இயலும், இல்லாட்டி கடனிலிருந்து தப்ப முடியாது. என்ன கண்ட்ரோல் பண்ண எனக்கு இயலணும்டா, எனக்கு ஒரு போன் வாங்கணும், லட்சக்கணக்கில் போன் காசு கொடுத்தும் போன் வாங்கலாம், 15, 20,000, 30,000த்துக்கும் போன் வாங்கலாம். நான் என்கிட்ட காசும் இல்லை, கடன் பட்டு ஏன் 2 லட்சத்துக்கு போன் வாங்கணும், கடன் பட்டு ஏன் 1 லட்சத்துக்கு போன் வாங்கணும்? என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் ஒரு 20,000த்துக்கு போன் வாங்குறதுக்கு என்ன கட்டுப்படுத்த எனக்கு இயலாண்டா நான் கடனிலிருந்து தப்பவே முடியாது. இது நீங்க பிசினஸுக்கும் பார்க்கலாம், தொழிலுக்கும் பார்க்கலாம், திருமணத்துக்கும் பார்க்கலாம், எல்லாத்துக்கும் பார்க்கலாம். ஒரு ட்ரிப் போறேன் கடன் வாங்கி, கடன் பட்டு நான் ட்ரிப் போக தேவையில்லை என்று என்ன கட்டுப்படுத்த எனக்கு ஏலாண்டா, என் நஃப்ஸை கட்டுப்படுத்த எனக்கு ஏலா என்று சொன்னா கடனை கட்டுப்படுத்தவும் என்னால் ஏலா. திருமணம் ஒன்று வீட்டில் நடத்தணும், எனக்கிட்ட இருக்கிற காசிக்கு ஒரு 300 பேருக்கு தான் சாப்பாடு கொடுக்கலாம். அந்த 300 பேருக்கு அளவுக்கு அந்த திருமணத்தை நடத்தாம கடன் பட்டு 1500 பேருக்கு கொடுக்கிறோம். 300 பேருக்கு தான் காசு இருக்கி அதை கண்ட்ரோல் பண்ணி என்ன கட்டுப்படுத்தி அந்த 300 பேருக்கு சாப்பாடு கொடுத்து கல்யாணம் நடத்த முடியல என்றா கடனில் இருந்து கட்டுப்படுத்த என்னால் முடியாது. இது எல்லாத்திலையும் பார்க்கலாம். இது இன்றைக்கு குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை, நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனை, பிசினஸ் அக்ரிமெண்ட் செஞ்சாக்களுக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப் செஞ்சாக்களுக்கு மத்தியில பிரச்சனை. என்ன பிரச்சனை? கடன் தான். கடன் வாங்கிட்டு லோ கதைப்பா, நான் எடுத்துட்டு ஓடிட்டு வேணான்னு கேட்பான். சிலவன் கடன் வாங்கி காசிரிக்கும் கொடுக்கறது, காசிரிக்கு வேணா கொடுக்க மாட்டான். கடன் வாங்கிருப்பான், சொன்ன டேட் வரும், கொடுக்கறது காசு வரைக்கும் வேணா கொடுக்க மாட்டான். ஏன்னா கடன் கொடுக்குற மனோநிலை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகத அம்வால் அன்னாஸ், யார்கிட்டயாவது கடன் வாங்கி யுரீது அன் அதாஅஹா அத்தல்லாஹு அன்ஹு, யாராவது கடன் வாங்கக்குள்ள எப்படியாவது டைமுக்கு இந்த காசை கொடுத்துடணும் என்ற மனோநிலையில வாங்கினா அந்த டைமுக்கு காசை கொடுக்கறது அல்லாஹ் உதவி செய்வான். வாங்கக்குள்ளே அது சம்பந்தம் யோசிக்கிறதே இல்லை. கடன் வாங்கக்குள்ள இந்த கடன் வாங்குறோம், இதை வச்சு இந்த கடனை கொடுக்கலாம் என்ற அதெல்லாம் இல்லை. கடன் வாங்கக்குள்ள சும்மா வாங்குறான். மேலே ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்கள் ஒரு கடன் வாங்குறதுக்கு ஷரத்தை சொல்லக்குள்ள, கடன் வாங்கக்குள்ள இந்த கடனை நாம் இந்த டைம் கொடுக்கறதுக்கு நம்மளை செட் ஆகாட்டி இப்படி இந்த ரூட்ல அதை கொடுத்துடலாம் என்று தெரிஞ்சா மட்டும்தான் நீ கடன் வாங்கணும், இல்லாட்டி கடன் கேட்காது. ஒருத்தன் ஒரு 25,000 ஒரு 50,000 ஒருத்தன் கடன் வாங்குறாய், இந்த கடனை இப்படி கொடுத்துடலாம் என்ற ஒரு ரூட் உனக்கிட்ட இல்லாட்டி நீ கடன் வாங்காது.
அப்படித்தான் ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்கினாலும் அதை கொடுக்கணும் என்ற மனோநிலையில வாங்கி அல்லாஹ் உனக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்வான். வமன் அகதஹ யுரீது இத்லாஃபஹ அத்லஃபஹுல்லாஹ். கடன் வாங்கக்குள்ளே அந்த உணர்வும் இல்லை, கொடுக்கிற மைண்டும் இல்லைன்னு சொன்னா உனக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அதை உதவவும் மாட்டான். அப்ப கடன் இன்றைக்கு வாங்கிட்டு நிறைய பிரச்சனைகள் அனுபவப்பட்டு தான் எல்லாருமே இருக்கிறோம். கடன் வாங்கிட்டு உரிய நேரத்தில் கொடுக்காம விடுறது அநியாயக்காரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுலயும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில கடன் வாங்கிட்டு பேய்த்துருவான், ஊரோட்டு ஒழிச்சிருவான். இங்க மனைவி புள்ள குட்டிகள் கடனை கொடுத்தும் விட மாட்டான். தேவையில்லாத பேச்சு பேசுற, தேவையில்லாத கதை காய்க்கிற வைஃப் கிட்ட வந்து கேவலமா பேசிட்டு போறது, இப்படி நிறைய சமூக பிரச்சனைகள். இந்த கடன் வந்ததே சமூக ஒரு கட்டுக்கோப்பு சமூகம் கொண்டாடுறதுக்கும் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலையும் அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனோநிலையும் கொண்டாடுறது தான் அந்த கடன் கொடுத்து போட்டு அதை எழுத போனா அதுக்கு சண்டை பிடிப்பான். என் நம்பிக்கை இல்லையாம எழுதுறீங்க. அவன் எழுதி வைக்கவும் மாட்டான். மௌத்தா போனா யாராவது பார்த்து போட்டாவது அந்த கடனை கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கடனை எழுதாம தூங்காதீங்க. கடன் எல்லாம் உண்ட லிஸ்ட்டை எழுதி யார் யாருக்கு கடன் கொடுக்கணும் என்ற லிஸ்ட்டை எழுதி தலானிக்குள்ள வைக்காம தூங்காதேன்றாங்க. வெரி டேஞ்சர், அது வெரி பயங்கரமானது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு சமூகத்தில் நிறைய பிரச்சனை. அதனால அதே நேரம் இந்த கடனோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு விஷயம் நாம கவனிக்காத விஷயம் என்னண்டா, ஜனாசா தொழுகை கொண்டாடுவாங்க. இது மிச்சம் கவனம் அறிக்கணும். ஒருவர் என்னிடத்துல வந்தார், வந்து மௌலவி உங்களோட இன்னைக்கு சின்ன மனத்தாவம்னு சொன்னார். நல்லா பேசுறவர், நல்லா கதைப்பார். என்னன்னு கேட்டு, எங்களோட பாப்பா மௌத்தான டைம்ல நீங்க தான் ஜனாசா தொழுவிக்க வந்தீங்க. ஜனாசா தொழுவிக்கிற நேரத்தில் எங்கட மாமா இருந்தார். அவர் சொல்றார், எங்கட மாமா இருந்தார். அவர் எங்க வீட்டை பெருசா வாரதும் இல்லை, போறதும் இல்லை, எங்கட வாப்பாவோட பெருசா டச்சும் இல்லை. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்றா, ஜனாசாவுக்குரிய பொதுவாக எல்லா ஜனாசாலையும் சொல்லுவாங்க, இங்கேயும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜனாசாவுக்கு யாராவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் ஜனாசாவுடைய மகன் இன்னாரை சந்தித்து கடன் கொடுக்கல் வாங்கலை தீர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லுவார்கள். இப்ப நாங்களும் சொல்லுவோம் அது. அப்ப நான் சொல்லக்குள்ள அவர மாமாவை தான் சொன்னேன், நீங்க ஏன் எந்த பேரை சொல்லல? எனக்கு அது சரியான கவலை. என்ன மாமா எங்க ரூட்டையும் பாருங்க. நான் தான் எங்க பாப்பா வருத்தமா இருந்த டைம்ல எல்லாம் பார்த்தேன், நீங்க எந்த பேரை தான் சொல்லிருக்கணும். இப்ப நான் சொன்னேன், நாங்க இப்படி எல்லாம் கேட்கறதில்ல, நாங்க ஜனாசாவுக்கு எங்களை தொழுவிக்க சொல்லுவாங்க. அந்த டைம்ல யாரு எங்களை தொழுவிக்க சொல்றாங்களோ அவங்கள்ட்ட நாங்க கேட்போம், கடன் விஷயம் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க, இன்னார சொல்லுங்கன்னா நாங்க சொல்லிட்டு போய்த்துறோம், இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க அந்த டைம்ல என்ன சொல்லி இருந்தா உங்களையும் சேர்த்து சொல்லிருப்பேன் சொல்லிட்டு போய்த்து. இப்ப அவர் மாமா ஏன் அவர் பொறுப்படுத்தார்? ஏன் அவர் பொறுப்படுக்கணும்? ஏன்னா அவரோட பேர் அந்த கிரௌட்ல சொன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம். இவர் பொறுப்படுத்திக்கார், மாஷா அல்லாஹ். இவருக்கு கவலை நம்மட பேர் வரலையே. அல்லாஹ் அக்பர். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆள் ஜனாசா, அவருக்கு ஒரு 10 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு பெரிய பெரிய பிசினஸ் செய்கிறார். பிசினஸ் செஞ்சா நிறைய கடன் இருக்கும், பிசினஸ் செய்யாட்டையும் கடன் இருக்கு. இப்ப அந்த மாமா இருக்காரு தானே, நான் சொல்லிட்டேன், இந்த ஜனாசாக்கு கடன் யாராவது இருந்தால் அந்த கடன் பொறுப்பு இன்னார் பொறுப்பு, அவரோட சேர்ந்து கொள்ளுங்கள். அது சொன்னதோட அந்த ஜனாசா கிளியர். அந்த ஜனாசாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரை கடன் எல்லாம் அவர் கையில் வந்து. இப்ப விரும்பியோ விரும்பாமலோ அந்த கடன் இவர் தலையில வந்துருச்சு. இப்ப இவர் எப்படி இவர் கொடுப்பாரு? அதுக்கு பிறகு வருவாங்க கடன்காரன் எல்லாம். இந்த ஜனாசாவில் உங்களை தானே சொன்னாங்க, நான் எந்த கடனை கொடுக்கறதுக்கு வழி இல்லாம இருக்கேன்னு சொல்லுவோம். மர பிரச்சனை. இப்ப தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நம்ம தலைக்க போட்டுறோம். அந்த டைம்ல நம்மளோட வாப்பா மௌத்தாயினா கடன், ஓகே நம்ம வாப்பாட கடனை கொடுக்கணும், நம்மள்ட்ட கட்சி இருந்தோம். ஆனா ரசூலுல்லாவே எடுக்கல கடன் இருக்கேன்னு சொன்னா அவங்கள்ட்ட காசு இருந்தா பொறுப்படுத்திட்டு கொடுத்துட்டு போவாங்க, இல்லாட்டி நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க.
அது டேஞ்சர் இருக்கு. அது நம்ம தலையில தேவையில்லாத கடன் வந்து ஏறிடும். மறாது நம்ம தலையில இருக்கு நாம மௌத்தாயினது கூட அது நம்மளுக்கு கூடயே வந்து சேர்ந்துருக்கு. ஆனா நம்மளுக்கு பெருமை வேணும். சாச்சாட மாமாட பாப்பாட கடன் உம்மாட கடன் விடுங்க, கூட்டாளியர் கடனை எல்லாம் பொறுப்படுகிறான். சாச்சாட மகன் என்னமோ தூரத்துறவுற கடன் எல்லாம் பொறுப்படுங்க பெருமைக்காக. தேவையில்லாத கடன் வந்துரு. அதுல இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னா, இந்த ஜக்காத் கொடுக்கறது. காத்தாங்குடியில எல்லாம் ஜக்காத் கமிட்டி இருந்து கோடிக்கணக்கில் சேர்த்து ஜக்காத் கொடுக்குற இடம். இந்த ஜக்காத் யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம ஜக்காத்தை சேர்த்து ஃபோம் போட சொல்லி கமிட்டி எல்லாம் சேர்ந்து ஊடு இல்லாத ஆளுக்கு ஊடு கட்டி கொடுக்குறோம், வளவில்லாதவனுக்கு வளவு கட்டி கொடுக்குறோம், தைக்கவே தெரியாத பொம்பளைக்கு தையல் மிஷினை கொடுக்குறோம், அவங்கள அதை வித்துட்டு போறாங்க. அவளுக்கு தைக்கவே தெரியாது. நெசவு செய்ய தெரியாதவர்களுக்கு தறி போட்டு கொடுக்குறோம், அவளை அதை வச்சுக்க என்ன செய்ய என்னமா தொழில் கொடுக்குறோம். இந்த கடன்காரனை யார் பார்த்தோம்? வீட்டுக்கு போய் பார்க்கணும், ஃபேன் வேலை செய்து ஃப்ரிட்ஜ் இருக்கி வெள்ளம் பெரிய பணக்காரன், இவனுக்கு கடன் கொடுக்கல, இவனுக்கு எல்லாம் ஜக்காத் கொடுக்கலன்னு நாம முடிவு எடுக்கிறது. அவனுக்கு தொழில் இருக்கி, ஆனா கடன் இருக்கி கோடிக்கணக்கில். இவன் ஜக்காத்து குறித்தான், இவனுக்கு ஜக்காத் கொடுக்கணும். ஜக்காத் கொடுக்கறதுக்கு வர காசு எந்த காசு இல்லை, அது அவன் காசு. அந்த கடன்காரன் காசு தான் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம சேர்த்து நம்ம வச்சிருக்கிற காசு இல்லை, அது நம்ம காசு இல்லை, அது கடன்காரன் காசு, அவன் உரிமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் ஜக்காத் காசை நீங்க வச்சிக்கிற நஜிஸ், நஜிஸை தின்னாதீங்கன்றாங்க. எனவே கடனாளிகளும் பார்க்கப்பட 8 கூட்டத்தில் கடனாளிகளும் உண்டு. ஏழைக்கு மட்டும்தான் கடன் இருக்கு, இல்லை பணக்காரன் கடன் தான் இருக்கு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. எனவே இந்த விஷயத்தை நாம கவனத்தில் செலுத்தணும். குறிப்பாக இந்த ஜனாசா தொழுகையில கடனை பொறுப்படுகிறது விட்டுருவோம். காசு இருந்தா கொடுக்கறதுக்குரிய கட்ஸ் இருந்தா பொறுப்படுத்து. சும்மா பொறுப்படுத்தப்படும் வாரவனுக்கிட்ட எனக்கு நான் சும்மா அந்த இடத்துல கேட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடனில் ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும். கடன் வாங்கக்குள்ளேயே கொடுக்கிற மனநிலை வர வேண்டும். கடனிலிருந்து விடுபடக்கூடிய உணர்வு வரணும். இந்த துவாவை நம்ம பாடமாக்கி ஒரு பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடனிலிருந்து எங்களை பாதுகாப்பான். கடனிலிருந்து பாதுகாக்கப்பட்டு கபரிலும் மறுமையிலும் நிம்மதியாக வாழக்கூடிய மக்களாக எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் மாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.